நம்ம நிறைய கோயில் போயிருப்போம். ஆனால் எல்லா கோயிலுக்குமே ஹிஸ்ட்ரி இருக்காது. சில கோயிலுக்கு மட்டும்தான் ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த மாதிரி இந்த காவிரி ஆற்று நடுவில் இருக்கிற சின்ன குன்று மேலே இருக்க நட்ராற்றீஸ்வரர் அவரோட வரலாறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும்போது இங்கே இருக்கிற ரிஷிகள், முனிகள், தேவர்கள் எல்லாரும் கைலாயத்துக்கு பார்க்க போனாங்க. அப்போது வட பாரதம் தாழ்ந்தும் தென் பாரதம் உயர்ந்தும் காணப்பட்டுச்சு. இதை சரி செய்யணும்னு சிவன் அகத்திய முனிவர்கிட்ட தன் ஜடையில் இருக்கிற கங்கை நீரை எடுத்து கமண்டலத்தில் கொடுத்து தெற்க ஒரு ஜீவநதியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டார். அகத்திய முனிவரும் தென் பாரதத்துக்கு குடகு மலை மேலே தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது விநாயகர் காக்கை வடிவில் கமண்டலத்தை கவிழ்த்தி விட்டார். அப்போது ஒரு ஜீவநதி உருவாச்சு. அந்த நதி பேர் தான் காவிரி. காவிரி ஆற்றுல தெற்கு பகுதியில் வாதாபி, வில்வளவன் 2 அரக்கங்க இருந்தாங்க. அந்த வழியை வர்ற சிவனடியார்களுக்கு வாதாபி உண்ணும் பொருளாக மாறிடுவா. வில்வளவன் அவங்களுக்கு இதை சாப்பிட சொல்லி கொடுப்பா. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வில்வளவன் வாதாபி வெளியே வா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க வயிற்றை கிழிச்சிட்டு வாதாபி வெளியே வருவா. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த சிவனடியாரை 2 பேரும் சாப்பிட்டு வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அகத்தியர் காவிரி ஆற்றை ஒட்டி இருக்கிற ஒவ்வொரு கோயிலாக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தார். அப்போது வாதாபி மாங்கனியாக மாறிட்டா. வில்வளவன் மாங்கனியை எடுத்துகிட்டு போய் அகத்தியர்கிட்ட கொடுத்து இதையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அவரும் சாப்பிட்டாரு. இவங்களோட திட்டத்தை தெரிஞ்ச அகத்தியர் சிவமந்திரத்தை சொல்லி வாதாபி ஜீரணோ பவா அப்படின்னு சொல்லி வயிற்றை தடவினார். அப்போது வாதாபி ஜீரணமாயிட்டா. வில்வளவனை பிரம்மாஸ்திர மந்திரத்தால் சம்ஹாரம் செஞ்சார். வில்வளவனும் வாதாபியும் அஜமுகிங்கிற அரக்கிக்கும் துர்வாசகங்கிற ரிஷிமுகிக்கும் பிறந்தவங்க. அதனால் அகத்தியருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டுச்சு. தோஷத்தை சரி செய்யணும்னு காவிரி ஆற்று நடுவில் இருக்கிற நட்ராற்று மலை மேலே மணலே சிவலிங்கத்தை செஞ்சு அது மேலே ருத்ராட்ச மாலையை சுற்றி அதுக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தார். 1 வருஷம் கழித்து சித்திரை 1ஆம் தேதி பூஜையை முடிச்சுட்டு நம்மளோட தோசை நீங்கிடுச்சுன்னு சிவலிங்கத்து மேலே இருக்கிற ருத்ராட்சத்தை எடுக்கும்போது சிவனோட அசரீரி கேட்டுச்சு. உன்னோட தோஷத்தை மட்டும் நீக்க வரல, சித்திரை 1ஆம் தேதி என்னை வழிபடுறவங்க எல்லாரோட தோஷத்தையும் நான் நீக்கிறதுக்காக தான் இங்கே எழுந்தருளி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அகத்தியர் தெற்கு நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தார். அப்போது பொதிகை மலையில் ஒரு ஆசிரமம் வச்சு அங்கே ககன மாந்திர குளிகையை தயாரித்தார். அந்த குளிகை எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போகிற சக்தி இருக்குது. அகத்தியர் நம்ம நடு ஆற்றில் பூஜித்து சிவனை மீண்டும் போய் வணங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் செஞ்ச 16 குளிகையிலிருந்து ஒரு குளிகை எடுத்து சாப்பிட்டு நான் நடு ஆற்றில் இருக்கிற சிவனை பார்க்க செல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த இடத்துக்கு போயிட்டார். அவர் போகிறக்கு முன்னாடியே அங்கே முருகப்பெருமான் இருந்தார். இருக்கிற மீதி 15 குளிகையில் முருகப்பெருமான் வாங்கிட்டு அகத்தியருக்கு வரம் கொடுத்தார். காவிரி ஆற்றுக்கு நடுவில் மட்டும் இந்த குன்று இல்லை. காவிரி ஆறு தோன்ற இடமான குடகு மலையிலிருந்து முடிகிற இடமான பூம்புகார் வரை இருக்கிற தொலைவுக்கு சென்டரில் இந்த குன்று இருக்குது. இதோட தவம் முடிஞ்ச நாளான சித்திரை 1ஆம் தேதி சிறப்பு பூஜையெல்லாம் நடக்கும். நம்ம அதில் போய் கலந்துக்கிட்டால் நம்மளோட தோஷமும் நீங்குன்னு சொல்கிறோம்.